7 அக்டோபர் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம்பா. ஸோ மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அமெரிக்காவை சேர்ந்த 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா மேரி இ பிரான்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல், சரிங்களா, ஃப்ரெட் ராம்ஸ்டெல், ஷிமோன் சகுச்சி, இவங்க 3 பேத்துக்கும் கொடுத்துருக்காங்க. சரியாப்பா. இதுல எதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது மனித உடலில் சக்தி வாய்ந்த நோய் எதிர்ப்பு அமைப்பு கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இப்போ நம்ம உடம்புல எதுவுமே அதிகரிச்சா ஆபத்து தான். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அது ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல இருக்க டி செல் அப்படின்ற அமைப்பை அதாவது உடல் உறுப்புகளை இது தாக்கும்பா. சரிங்களா. அதனால அதாவது இந்த கை கால் செயல்படாதது இந்த மாதிரி எஃபெக்ட்ல கொண்டு போய் விட்டுரும், நோய் எதிர்ப்பு அதிகமா இருந்துச்சுன்னா. அப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்காக டி செல் அப்படின்ற ஒரு அமைப்பை இந்த 3 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது. சரியா. அப்ப இது எதுக்காக இப்போ ரீசெண்டா இப்படி நடக்குது அப்படின்னா, இந்த கொரோனாக்கு அப்புறம் தான். கொரோனாக்காக தடுப்பூசி போட்டாங்கல்ல, அதனால நிறைய பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தாண்டி இன்னும் கூடுதலா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இது உலகளாவிய ப்ராப்ளமா இப்போ மாறிட்டு வருது. ஸோ அதை தடுக்கிறதுக்கான டீசல் அமைப்பை இவங்க கண்டுபிடிச்சதுக்காக இந்த 3 பேத்துக்கும் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. இந்திய ரூபாய் மதிப்புல 10.40 லட்சம் கோடி. லட்சம் கோடி வராதுப்பா, அது கோடி மட்டும்தான் வரும். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா. சரி. அடுத்து இந்திய தொல்லியல் அறிஞர் நடன காசிநாதன் மறைவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா தொல்லியல் துறையோட முன்னாள் இயக்குனர் மற்றும் ஆய்வாளரா இவரு பணியாற்றி இருக்காருப்பா. சரியா. நடன காசிநாதன் இருக்காருல்ல, இவரு முன்னாள் தொல்லியல் துறையோட இயக்குனர் மற்றும் ஆய்வாளர். 1967 தமிழ்நாடு அரசோட தொல்லியல் துறை கல்வெட்டு ஆய்வாளரா பணியில சேர்ந்திருக்காரு. தமிழ்நாடு அரசோட ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி மையத்தை நிறுவியவர். இதான் ரொம்ப மெயின். தமிழ்நாட்டோட ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி மையத்தை நிறுவனதே இவர் தான். சரிங்களா. இப்போ ரீசெண்டா இவர் தமிழ் சமூகம் குறித்து நிறைய கொண்டு வந்துள்ளாரு. அதனால உவேசா போன்ற பல விருதுகள் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் தலைமையில தான் பூம்புகார்ல ஆழ்கடல் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. சரிங்களா. தமிழ்நாட்டிலே அதாவது இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஆழ்கடல்ல ஆய்வு நடத்தப்பட்டது, தொல்லியல் ஆய்வு நடத்தப்பட்டது நம்ம தமிழ்நாட்டுல தான், பூம்புகார்ல தான். அது இவர் தலைமையில தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அடுத்து உலகின் தலை சிறந்த ஆராய்ச்சியாளர் பட்டியல். அதாவது உலகின் தலை சிறந்த 2% அறிவியல் ஆராய்ச்சியாளர் பட்டியல்ல அசாமோட குவாஹாட்டி பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர்கள் 3 பேர் இடம் பிடிச்சிருக்காங்க. பூபேந்தர்நாத் கோஸ்வாமி வானிலை ஆய்வாளர், பிரதீப் புகன் வேதியியல் துறை பேராசிரியர், பிபின் ஹஜாரிகா கணிதத்துறை பேராசிரியர். சரியாப்பா. அடுத்து PFI கோப்பை குத்துச்சண்டை போட்டி சென்னையில நடைபெற்றிருக்கு. இதுல வெற்றி பெற்றவங்க அங்குஷிதா போரோ, அருந்ததி சௌத்ரி, இவங்க 2 பேரும் தங்கப்பதக்கம் பெற்றிருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவன்னு கேட்டாங்கன்னா குத்துச்சண்டை. சரியாப்பா. இவ்வளவுதான் ஞாபகம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேணாம். அதாவது ஸ்போர்ட்ஸ் நியூஸை பொறுத்தவரை பேசிக்கா அவங்க பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்பாங்க. அதுக்காக தான் நம்ம எதுவுமே விட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம உள்ள கொடுத்துருக்கோம். மெயினா அந்த பாரா தடகளம் இல்ல பாரா போட்டி, ஒலிம்பிக் போட்டி இப்படின்னு வந்துட்டாவே அவங்கள நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கணும். அடுத்துப்பா வானியல் மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு மாநாடு. ரைட். அது பேரு ஏரோ டெஃப்கான் 25 நடைபெற்ற இடம் எது அப்படின்னா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்துல நடைபெற்றிருப்பா. இதோட நோக்கம் வான்வெளி பாதுகாப்பு துறைக்கான முதலீட்டை உருவாக்குறது தான் இதோட முக்கிய நோக்கம். சரியா. இது பிளஸ் இதுல மெயினா பாருங்க, இவங்க என்னென்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா கோவை வரப்பட்டியில 360 ஏக்கர்ல பாதுகாப்பு தொழில்துறை பூங்கா உருவாக்க போறாங்க. 1. கோவை சூலூர்ல விமான பழுது பார்த்தல் மற்றும் பராமரிப்பு ஒருங்கிணைப்புக்காக வான்வெளி பூங்கா உருவாக்க போறாங்க. சூலூர்ல வான்வெளி பூங்கா, வரப்பட்டியில பாதுகாப்பு தொழில்துறை பூங்கா.
இது ரெண்டும் அமைக்கப்பட போகுது. இந்த மாநாட்டுல 75,000 கோடி முதலீட்டை ஈர்க்க தமிழ்நாடு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரியாப்பா, மொத்தம் 19 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்துருக்காங்க. ரைட். அடுத்து இந்த பாருங்க, இயற்பியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஜான் கிளார்க்கு, மிஷல் எச் டெவாரே, ஜான் எம் மார்டினிஸ் இவங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா டிஜிட்டல் மெத்தடை யூஸ் பண்ணி குவாண்டம் ஊடுருவல் ஆய்வு மேற்கொண்டதுக்காக. சரிங்களா, குவாண்டம் டனலிங்னு சொல்லுவாங்க. சோ இந்த குவாண்டம் டனலிங்க மேற்கொண்டதுக்காக தான் இந்த இடம் இயற்பியலுக்கான நோபல் பரிசு இந்த 3 பேத்துக்கும் கிடைச்சிருக்கு. சரியா, ரைட்டுப்பா. இது மூலம் என்னன்னா குவாண்டம் கணினிகள் தயாரிக்கலாம், குவாண்டம் கிரிப்டோகிராஃபி, குவாண்டம் சென்சார், இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு சேர்ந்து இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நோயாளிகள் அப்படின்ற பெயரை மாத்தி மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு தான் அழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மருத்துவமனைகள் உள்ள போனோம் அப்படின்னா வெளி நோயாளிகள் பிரிவு நோயாளிகள் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல, அப்படி கூப்பிடக்கூடாது. இனிமே மருத்துவ பயனாளர்கள் பிரிவு அப்படின்னு சொல்லிதான் இருக்கணும். அந்த நோயாளிகள்ன்ற வார்த்தை இருக்கக்கூடாதுன்னு ஜிஓவே பாஸ் பண்ணிட்டாங்க. சரியாப்பா, அப்போ இனிமே நோயாளிகள்ன்ற வார்த்தை இருக்காது, மருத்துவ பயனாளர்கள் அப்படின்ற வார்த்தை தான் இருக்கும். அடுத்து இந்திய பொருளாதார வளர்ச்சி உலக வங்கி கணிப்பு. ரைட். இப்ப உலக வங்கி நம்ம ஆசிய வங்கி பார்த்தோம், அப்புறம் ரிசர்வ் வங்கி பார்த்தோம், இப்ப உலக வங்கி. அவங்க 2 பேரும் 6.8 சொல்லியிருந்தாங்களா, உலக வங்கி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 6.5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 2025-26 நிதியாண்டுல. இது 26-27 6.3% குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா அதே 50% வரிக்கான தாக்கம். இது தெற்காசியாவோட பொருளாதார வளர்ச்சி 5.8% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்து இந்த முக்கியம் என்ன அப்படின்னா, பாதசாரிகள் மிதிவண்டிகளுக்கு விதிமுறைகள் வகுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அதுபடி 1988 மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 138(1)A கீழே பாதுகாப்பு விதிமுறைகளை வகுக்க அறிவுரை கொடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்றம். இதுல மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 210D பிரிவு இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரிவுல தேசிய நெடுஞ்சாலை இல்லது நெடுஞ்சாலைகள் வடிவமைப்பு, கட்டுமான, பராமரிப்பு இதெல்லாம் விதிமுறைகள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்குறதுக்கு பிளான் போட சொல்லியிருக்காங்கப்பா. அப்ப இது மெயின். பாதசாரிகள் மற்றும் மிதிவண்டிகளுக்கு அப்படின்னா மோட்டார் வாகன சட்டம் 138(1)A. இதுவே நெடுஞ்சாலை கட்டுமானம், பராமரிப்பு இதுக்கெல்லாம் விதிமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது 210D. அடுத்து முன்பதிவு டிக்கெட் பயண தேதியை மாற்றும் வசதி ஜனவரியில அறிமுகம் செய்யப்பட போறாங்க. இதுல சினாப்சிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரெயினுக்கு நம்ம இந்த ட்ரெயின் வேணாம் டிக்கெட், நம்ம அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு இன்னொரு ட்ரெயின்ல நம்ம போய்க்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு அந்த டிக்கெட்டுக்கு நம்ம பதிவு பண்ணணும். ஆனா இப்ப அப்படி கிடையாது, இது அப்படியே டைரக்டா டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இந்த டிக்கெட்டை. இதுதான் இதோட முக்கியமான கான்செப்ட். சரியாப்பா, ரைட். அடுத்தது களஞ்சியம் செயலி ரொம்ப முக்கியமானது, வித்தியாசமா இருக்கும். ஏன் அப்படின்னா இதோட பயனாளர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள். இந்த களஞ்சியம் செயலுக்கான பயனாளிகள் யாரு அப்படின்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள். சோ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் முன்பணம் பெறுறது, சரண் விடுப்பை ஒப்படைத்து, அதாவது இந்த அவங்க லீவு எடுக்காம இருப்பாங்கல்ல, அந்த விடுப்பு எல்லா இடத்தையும் ஒப்படைச்சு அதுக்கான அமௌண்ட்டை வாங்குறது, இதெல்லாம் டைரக்டா இருந்துச்சு. இப்ப இந்த களஞ்சியம் செயலி மூலியமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த களஞ்சியம் செயலி அப்படின்றது யாருக்கு பயன்பாடு அப்படின்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள். அடுத்து வேதியியலுக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குவா. யாருக்குன்னா ரிச்சர்ட் ராப்சன், சுசுமு கிடாவா ஜப்பான், ரிச்சர்ட் ராப்சன் பிரிட்டனு, சுசுமு கிடாவா ஜப்பான், ஓமர் எம் எக்ஹி அமெரிக்கா. சரியா, இதுக்கு எதுக்காக கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு அப்படின்னா உலோக கரிம கட்டமைப்பு அப்படின்ற புதிய வகையிலான மூலக்கூறு உருவாக்கத்துக்காக. சரியா, இந்த மூலக்கூறு எதுக்கு அப்படின்னா, அதாவது இந்த உலோக கரிம கட்டமைப்பு அப்படின்ற மூலக்கூறு எதுக்கு அப்படின்னா காத்துல இருந்து தண்ணீரை பிரிச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இன்னொன்னு காத்துல இருக்க கரியமில்லா வாயுவை பிரிச்சு எடுக்க யூஸ் ஆகுது. நச்சு வாயுக்களை பாதுகாப்பா சேமிச்சு அதை வேதி வினைகள் பண்ணி அதை ஈஸியா டிஸ்போஸ் பண்றதுக்காக யூஸ் ஆறதுதான் இந்த உலோக கரிம
கட்டமைப்பு அப்படின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அடுத்து இந்திய கைபேசி மாநாடு. சரியாப்பா, எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னா புதுடெல்லியில நடைபெற்றிருக்கு. இதுல என்னென்ன கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கு அப்படின்னா 5G 6G இதுல AI கொண்டு வர்றதுக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வர்றதுக்கு, குவாண்டம் கம்ப்யூட்டிங், மெயினா தரவு பாதுகாப்பு குறித்த பிரச்சனைகளை ஆராய்தல். அதாவது இப்போ வந்து பெரிய ப்ராப்ளமா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் வந்துருது. ஆனா அந்த கண்டுபிடிப்புகளோட டேட்டாவை நம்ம பத்திரமா பாதுகாக்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட பிரைவசியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற குறித்த பிரச்சனையும் ஆராய்ஞ்சிருக்காங்க. அடுத்து 2014ஆம் ஆண்டு ஒப்பிடும்போது தற்போது மின்னணு பொருட்களோட உற்பத்தி 6 மடங்கு அதிகரிச்சிருக்கு. பிளஸ் கைபேசி ஏற்றுமதி 127 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ரைட்டுப்பா. இந்திய விமானப்படை தினம் அக்டோபர் 8. ரைட். 1932 அக்டோபர் 8ஆம் தேதி இந்திய விமானப்படை நிறுவப்பட்டிருக்கு. சோ 93வது விமானப்படை தினம் எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் ஹிண்டன் விமானப்படை தளத்துல கொண்டாடப்பட்டிருக்கு. விமானப்படையோட தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் இதுல கலந்துக்கிட்டாரு. சோ அடிக்கடி நம்மளுக்கு வர்றவர். சரியாப்பா, அமர்பிரீத் சிங் விமானப்படை தலைமை தளபதி. அடுத்தா 10 அக்டோபர் 2025 இந்தியா பிரிட்டன் பாதுகாப்பு ஒப்பந்தம் 7000 கோடியில ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதுல மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா LMM லைட் வெயிட் மல்டி ரோல் மிசைல் பா. சரிங்களா, அதாவது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், அதிக தூரம் குறைவான ஆல்டிடியூட்ல பறக்கக்கூடிய இது. சரியா, இப்போ ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல ஒரு மிசைல் வந்து பறந்துச்சு அப்படின்னா இது ரேடார்ல சிக்கிடும். அப்போ வெயிட் கம்மியா இருக்கும் போதுதான் இந்த லோ ஆல்டிடியூட்ல பறக்கும். ஸோ அந்த மிசைல் பேரு தான் என்னன்னா LMM லைட் வெயிட் மல்டி ரோல் மிசைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, அதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க பிரிட்டனோட. அதே மாதிரி இந்திய பசிபிக் பாதுகாப்பு திட்டம், அதுல RMSCன்னு சொல்லுவாங்கப்பா. என்னன்னா அதிநவீன பாதுகாப்பு மையம், அதாவது ரீஜனல் மார்டைம் செக்யூரிட்டி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதான் RMSE அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பசிபிக் பெருங்கடல் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அதிநவீன பாதுகாப்பு மையம். அதே மாதிரி பிரிட்டனோட ராயல் விமானப்படையில இந்தியர்கள் பயிற்சி புரிய உள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 5 லட்சம் கோடிக்கு இருதரப்பு வணிகம், 2030ஆம் ஆண்டுக்குள்ள இலக்கு ரெட்டிப்பா இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க. சரியா, நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த LMM அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, RMSE அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. சரி, அடுத்துப்பா. நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான பாலம் எது அப்படின்னா கோயம்புத்தூர்ல GD நாயுடு மேம்பாலம் கட்டியிருக்காங்க, 10.10 கிலோமீட்டர். அடுத்து இலக்கியத்துக்கான நோபல் பரிசு ஹங்கேரி நாட்டு எழுத்தாளர் லாஸ்லோ கிரான்ஸ்ஹோர்காய் அப்படின்றவருக்கு கிடைச்சிருக்கு. இவரோட முதல் நாவல் வந்து என்ன அப்படின்னா ஷாண்டான்கோ அப்படின்றது முதல் நாவல் பா. 1985 மனச்சோர்வு அப்படின்ற இவருடைய மற்றொரு நாவலும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஆதிக்கத்துக்கு எதிராக போராட்டத்தை சொல்ற மாதிரி இருந்தக்கூடிய நாவல். சோ 2015 இவருக்கு புக்கர் பரிசும் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து இலக்கியத்துக்கான நோபல் பரிசும் இவருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து புதிய சர்வதேச கிரிக்கெட் மைதானம் எங்க அப்படின்னா மதுரை வேலம்மாள் கல்வி குழுமம் சார்பா மதுரையில அமைக்கப்பட்டிருக்குப்பா. சரியா, அப்போ தமிழ்நாட்டுல 2 சர்வதேச கிரிக்கெட் மைதானங்கள், ஒன்னு சேப்பாக்கம், இன்னொன்னு மதுரையில அமைஞ்சிருக்கு. சரியா, இது ரொம்ப முக்கியமானது. மகேந்திர சிங் தோனி நம்ம முன்னாள் கேப்டன் இருக்காருல, அவர் தான் வந்து இதை ஓபன் பண்ணி வச்சாருப்பா. ஸோ உங்களுக்கு 10 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க சேம் நம்பருக்கு 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க 20 rupees சென்ட் பண்ணி நீங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான PDF நீங்க வாங்கிக்கலாம்ப்பா. ஸோ இதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க அனுப்பும் போது கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு போட்டு அனுப்புங்க. ஒருவேளை பைலிங்குவல் ரெண்டுலையுமே வேணும்னு நினைச்சீங்கன்னா 30 rupees நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பைலிங்குவல்ல இந்த PDF வந்துடும். நம்மகிட்ட கிளாஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் பேட்ச் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு மெட்டீரியலா இதை கொடுத்துருவோம்ப்பா. நன்றி.